இன்று கிறிஸ்துவுடன் வேத வசன தியானமும் ஜெபமும். ஜூன் 28 சனிக்கிழமை வேத வசன தியானத்திற்கு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. லூக்கா 22 அத்தியாயம் 32 வசனம். இயேசுவின் அழைப்பு பெற்ற 12 சீஷர்களை இன்னொருவர் சீமோன் பேதுரு. இவரையும் ஆண்டவர் மனுஷரை தேவருக்கு அனுப்பிடிக்கும் உன்னதமான ஊழியத்துக்கே அழைத்தார். இன்றைய தியான பகுதியிலே அவர் எதிர்கொள்ள இருக்கும் ஒரு சோதனையை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கதை வாசிக்கிறோம். ஆனால் பேதுருவோ அதை உணராதவராக, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் ஆண்டவரே என்று கூறினார். ஆனால் பின்னர் கிறிஸ்து கூறியது போலவே அவரை பிழையாது என 3 தடவைகள் பேதுரு முறைவரித்தார். ஆனால் தான் செய்த தவறை உணர்ந்தவராக மனங்கு சென்று அழுது மீண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஆண்டவரின் மரணத்தின் பின்னர் மீன் பிடிப்பதற்காக தனது சக தோழர்களையும் கூட்டிக் கொண்டு கடலில் இறங்கியவரை தேவன் கடற்கரையில் வைத்துச் சந்தித்தார். என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை 3 தடவைகள் ஆண்டவர் கேட்டார். உம்மை அறியேன் என 3 தரம் மறுதலித்து அதே பேதுரு இப்போது அதே ஆண்டவரை நோக்கி உம்மை நேசிக்கிறேன் என 3 தடவைகள் அறிக்கையிடுகிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர் பேதுருவை தாம் அழைத்ததன் நோக்கத்தை பேதுருவுக்குரிய ஊழிய பொறுப்பை இந்த இடத்தில் வைத்து வெளிப்படுத்தினார். பேதுருவும் யூதாசும் ஒரே பணிக்காக அழைக்கப்பட்டவர்களாயிருந்தும் இருவரது நோக்கமும் வித்தியாசமானதாய் இருந்தது. பேதுரு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவரையே பின்பற்றினான். ஆனால் யூதாசோ பண ஆசை உள்ளவனாக இயேசுவை விட அவருடைய வல்லமையிலும் அதிகாரத்திலுமே நாட்டம் வைத்தான். தேவ அழைப்பை பெற்றதுடன் காரியம் முடிவதில்லை. அதில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். பேதுருவும் யூதாசும் ஆண்டவராம் ஒரே அழைப்பை பெற்று வந்தவர்கள். ஆனால் அந்த அழைப்பை பின்பற்றுவதன் இருவருமே வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். ஒருவன் தோற்றுப்போனான். மற்றவரோ விழுந்தாலும் தேவ அன்புக்குள் மீண்டும் வந்தவராக கிறிஸ்துவுக்காய் உன்னதமான ஊழியத்தை செய்து அநேகரை அவரண்டை வழிநடத்தினார். கிறிஸ்து அவரை எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தை பேதுரு பூர்ணப்படுத்தினார். நமது அழைப்பில் நாம் எப்படியாக செயற்படுகிறோம்? நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ள இருதயத்துடன் அவருக்காய் பணி செய்வோமா? ஜெபம். உன்னதமான பணிக்காக என்னையும் அழைத்த தேவனே, உமது ஊழியத்தை முழு மனதோடு செய்ய உதவி செய்தருளும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.